வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக நாம் பார்க்கும் கேட்கும் அனைத்து விஷயங்களும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, விவாகரத்து, அன்பு பாசம் அந்யோன்யம் இல்லாமல் இருப்பது, குடும்பத்தில் அடிக்கடி சண்டையிடுவது. இதனால் பாதிக்கப்படுவது நம் குழந்தைகள் மட்டுமே. இதற்கு தீர்வே இல்லையா என்றால் நாம் கடவுளை சரணடைவதே இதற்கு ஒரே தீர்வு. அப்படிப்பட்ட கடவுளிடம் நாம் எப்படி கேட்பது? கடவுளுக்கே வழிபாடு செய்யும் போது மந்திரம் சொல்வார்கள். ஏன் தெரியுமா? கடவுளின் சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக. அதேபோல் பிரிந்து வாழும் கணவன் மனைவி, விவாகரத்து பெற்ற கணவன் மனைவி ஒன்று சேர பார்வதி தேவியிடமும், ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக வாழும் அர்த்தநாதீஸ்வரரிடமும் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி தெரிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விரைவில் உங்களுக்காக அந்த தாரக மந்திரத்தை சொல்கிறேன். தாரக மந்திரத்தை சொல்லலாமா வேண்டாமா என கமெண்டில் கூறுங்கள்.